குட் மார்னிங், பிரைஸ் தி லார்ட். எப்படி இருந்துச்சு இந்த 40 நாள்? இன்றைக்கு 40வது நாள் இந்த லாக்டவுன் ஆரம்பித்து. இந்த 40 நாட்களை குறித்து உங்கள்கிட்ட சாட்சி சொல்ல சொன்னால் எப்படி சொல்லுவீங்க? 40 நாள் தூங்கி தூங்கி எழுந்தேன், 40 நாள் நல்லா சாப்பிட்டு வெட்டி பேச்சு பேசினேன், ஃபோனில் பல மணி நேரம் இருந்தேன், வாட்ஸ்அப்பில் ரொம்ப நேரம் செலவு பண்ணேன், டிவி முன்னால் உட்கார்ந்துருந்தேன். அப்படி சொல்ல போகிறீங்களா? அல்லது உங்கள் சாட்சி, தேவ சமூகத்தில் நல்லா இருந்தேன், ஜெபம் பண்ணேன், வேதம் வாசித்தேன், இதுவரைக்கும் வாசிக்காத அளவு வேதத்தை வாசித்தேன், தேவ சமூகத்தை நான் நல்லா அனுபவித்தேன், வாழ்க்கையில் பல காரியங்களை நான் ஆராய்ந்து பார்த்தேன், ஒரு ரிவ்யூ பண்ணேன், இப்போ ரீசெட் பண்ணி, இப்போ ரீபொசிஷன் பண்ணி, ஒரு நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் நான் என்னுடைய வாழ்க்கைக்குள்ள போகிறேன். கிருபையா தேவன் எனக்கு இந்த 40 நாட்களை கொடுத்தார் என்று சொல்ல போகிறீர்களா? இதை நான் பதில் சொல்ல முடியாது, நீங்கள் ஒவ்வொருவரும் பதில் சொல்ல வேண்டும். இந்த 40 நாட்களை எப்படி நீங்கள் கழித்தீர்கள் என்பதை. இயேசு 40 நாள் உபவாச ஜெபம் இருந்தார். லூக்கா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு மேற்கோள் காட்டட்டும். இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டு. 40 நாள் வனாந்திரத்திற்கு இயேசு தனிமையாய் இருக்க கொண்டு போகப்பட்டார். Jesus was taken to the wilderness to be alone. In a way, it is a lockdown period, as it were, for Jesus. 40 days he was alone. And he had no food. He had no, what you call, company of people. He was just connecting with the Father in heaven, preparing for his next phase of ministry. அவருடைய வாழ்க்கையிலே நெக்ஸ்ட் ஃபேஸுக்கு ஆயத்தப்படுவதற்காக 40 நாட்கள் அவர் தேவ சமூகத்திலே தனித்து இருந்தார். ஆவியானவரால் கொண்டு போகப்பட்டார். அந்த 40 நாள் அவர் இருந்தது வனாந்திரம். நமக்கு இந்த 40 நாளும் டிஃபிகல்ட்டாக தான் இருந்திருக்கும் அநேகருக்கு. வனாந்திரமான ஒரு சீசன். ஆனால் வனாந்திரத்தில் தான் தேவன் ஆயத்தப்படுத்தினார். யாரை? யோவான் ஸ்நானகனை. வனாந்திரத்தில் தான் இயேசு ஆயத்தப்படுத்தப்பட்டார். வனாந்திரத்திலே தான் பவுல் ஆயத்தப்படுத்தப்பட்டான். Wilderness period sometimes can be a preparation period. தனிமையின் நேரம் சில வேளை நமக்கு ஆயத்தப்படுகிற வேளையாக நமக்கு அது இருக்கக்கூடும். இயேசு பரிசுத்தாவினாலே நிறைந்தவராய் ஞானஸ்தானம் எடுத்து யோர்தான் நதியிலே அவர் அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு இப்பொழுது ஆவியானவரால் வனாந்திரத்திற்கு அவர் கொண்டு போகப்படுகிறார். 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. 40 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபித்தார். அவர் அந்த 40 நாளும் சோதிக்கப்பட்டார். 40 நாள் முடிந்த பிறகு இன்னும் பெரிய சோதனை வருகிறது. 3 சோதனை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு 3 சோதனையும் ஜெயித்தார். இப்பொழுது 40 நாள் ஜெபம், சோதனை, பிசாசினால எல்லாவற்றையும் ஜெயித்து இயேசு 40 நாள் கழித்து வெளியில் வருகிறார். எப்படி வருகிறார் பார்க்கலாமா? verse 14, லூக்கா 4ஆம் அதிகாரம் verse 14, 14ஆம் வசனம். பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். இயேசு வனாந்திரத்திற்கு போகும் பொழுது ஆவியின் நிறைவினாலே போனார். ஆனால் 40 நாள் ஜெபம் பண்ணி அவர் வெளியிலே வரும் பொழுது ஆவியின் பலத்தினால திரும்பினார். He went into the wilderness for a lockdown period of 40 days in the fullness of the Spirit. But when he returned in the power of the Spirit. அந்த 40 நாட்கள் கழித்து அவர் வெளியில வரும் பொழுது அவர் ஆவியின் வல்லமையினாலே வந்தார். ஆவியின் நிறைவு வேற, ஆவியின் வல்லமை வேற. It is one thing to be full of the Holy Spirit, it is another thing to be in the power of the Holy Spirit. And that happens when you are in a lockdown with God. தேவனோடு கூட ஒரு நேரம் நீங்கள் செலவழிக்கும் பொழுது அது உங்களுக்கு அந்த ஒரு நன்மையை கொண்டு வருகிறது. ஆமென். இந்த 40 நாட்கள் அப்படித்தான்
இருந்திருக்க வேண்டும் உங்களுக்கு. அப்படி இருந்திருந்தால் praise God. ஒரு சிலர் ஒருவேளை அரைகுறையா கொஞ்சம் இப்படி கொஞ்சம் அப்படி பரவாயில்ல, ஆனால் டோட்டலாக அந்த 40 நாளை வேஸ்ட் பண்ணி இருந்தீங்கன்னா அது துக்கமான ஒரு காரியம். ஆனாலும் அப்படி ஒருவேளை பண்ணியிருந்தால் தயவு செய்து இனிமேலாவது நீங்கள் அந்த காரியத்தை கொஞ்சம் நீங்கள் சரிப்படுத்தி கொள்ளுங்கள். ஆமேன். இன்றைக்கு இந்த ஆராதனை நமக்கு மறுபடியுமாக வீடுகளிலே கூடுகிறோம். இது 6வது முறையாக வீடுகளிலே கூடுகிறோம். This is the 6th Sunday during this lockdown where we are having service at home. வீடுகளிலே நமக்கு ஆராதனை. கர்த்தர் இன்றைக்கு நம்மை விசேஷ விதமாக ஆசீர்வதிக்கட்டும். May the Lord bless us. May the Lord visit us. May the Lord speak to us. கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக, நம்மை சந்திப்பாராக, நம்மை ஆசீர்வதிப்பாராக. வேதத்தோடு நோட்புக்கோடு பேனாவோடு வந்திருப்பீர்கள் என்று நான் நிச்சயம் நம்புகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. ஜெபம் பண்ணி ஆரம்பிக்கலாம். அதற்கு பிறகு கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். நல்ல தகப்பனே, Father, we thank you for this wonderful morning. இந்த மகிமையான காலை வேளைக்காக ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். உம்மோடு கூட நேரத்தை செலவழிப்பதற்கு இந்த நாள் மாத்திரமல்ல, இந்த மணி நேரம் மாத்திரமல்ல ஆண்டவரே, வாரமெல்லாம் உம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர். இதோ இந்த வேளையிலே நாங்கள் இப்படி ஆண்டவரே ஒரு சபை ஒழுங்காக நாங்கள் அனுசரித்து கூடி வருகிறோம். Lord, we have come together, Lord, to worship you, to Lord connect with you in a very special way, together with all the other saints, Lord, who are located in different locations this morning. Lord, unlike the usual coming together on Sunday, Lord, for last 6 weeks we have been, Lord, kind of isolated, but Lord, not disconnected with you. ஆண்டவரே, தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து பிரிக்கப்படவில்லை. அதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு எங்களோடு கூட விசேஷ விதமாக இந்த ஆராதனையில் இடைபடுவீராக. Father, meet with us in a very, very special way. ஆராதனை நேரம் அர்த்தமுள்ளதாக இருக்கட்டும். வசனத்தை கேட்கிற வேளை பிரயோஜனமுள்ள நேரமாக இருக்கட்டும். வெளிப்பாடை பெற்றுக்கொள்கிற நேரமாக இருக்கட்டும். ஆவியானவர் ஒவ்வொரு வீடுகளிலும் அசைவாடுவீராக. I pray the Spirit of God will move. And Lord, let the spirit, soul, body function at its best. The next, Lord, several minutes as we, Lord, attend this service online. தேவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய ஆராதனையை பொறுப்படுத்திக் கொள்ளும். மகிமை, துதி, ஸ்தோத்திரங்களை உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஒருவேளை ஹார்வெஸ்ட் சர்ச் மெம்பர்ஸாக நீங்கள் இல்லாமல் வேறு ஒரு சபையை சேர்ந்தவர்களாக இந்த ஆராதனையிலே அட்டெண்ட் பண்ணி கொண்டிருந்தால், we want to welcome you to our church online service. God bless you. May you be blessed. And if you want to connect with us, you can always subscribe to our channel, and we will be posting a lot of messages in the days to come. We are new to this whole thing. இது எங்களுக்கு வித்தியாசமான அனுபவம். இது புதிய அனுபவம். டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ளே நாங்கள் வந்ததே கிடையாது. I was very comfortable meeting people face to face. Today I am looking at the camera lens and I am speaking to you. ஆனால் கர்த்தர் இந்த காரியத்தை அனுமதித்திருக்கிறார். And I believe God has a plan and a purpose. And I believe God will use this media to bless you. So stay connected. God bless you. இப்பொழுது ஆராதனைக்குள்ளே கடந்து போகலாமா? Shall we go to a time of worship? Francis and Raj, thank you. Let us have a time of worship. We are not going to spend a lot of time. 2 பாடல்கள், ஆனால் அது அர்த்தமுள்ள நேரமாக ஆண்டவரோடு கனெக்ட் பண்ணுகிற நேரமாக இருப்பதாக. God bless you. Stay connected with God in this worship. வேடிக்கை பார்க்காதீங்க, சேர்ந்து கொள்ளுங்க. தெரிந்த பாடல், பழகின பாடல் தான் பாடுவோம். நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்க. ஆண்டவருடைய பிரசன்னம் உங்கள் வீடுகளை வந்து நிரப்புவதாக, நீங்கள் இருக்கிற இடத்துல வந்து நிரப்புவதாக. Come தம்பி, let us worship the Lord together. Amen. Ready-யா? Amen. Let's worship the Lord. Amen. Hallelujah. நம்மை விட்டு கொடுக்காத தேவன். Hallelujah.
கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை ஈசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை ஈசர் நீரே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், நான் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை ஈசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை ஈசர் நீரே. நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர், உம்மை நோகடித்த போது உம் கிருபையால் மன்னித்தீர். நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர், உம்மை நோகடித்த போது உம் கிருபையால் மன்னித்தீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை ஈசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை ஈசர் நீரே. நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்துகிறவர், நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தி, நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினி. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தி, நான் குனிந்த இடத்திலே என் தலையை உணைத்தினி. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை ஈசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை ஈசர் நீரே. நான் வேண்டுவதை எல்லாம் என் வாழ்வில் தருகிறீர், நான் நினைப்பதற்கும் மேலாய் என்னை ஆசீர்வதிக்கிறீர். நான் வேண்டுவதை எல்லாம் என் வாழ்வில் தருகிறீர், நான் நினைப்பதற்கும் மேலாய் என்னை ஆசீர்வதிக்கிறீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை ஈசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை ஈசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை ஈசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை ஈசர் நீரே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினி, என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினி. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினி, என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினி. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை ஈசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை ஈசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை ஈசர் நீரே. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் இருக்கிற எங்களை, ஆண்டவரே, உம்முடைய வேதத்தை வாசித்து செபித்து கொண்டிருக்கிற எங்களை, ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீங்க விட்டு கொடுக்காத தேவன். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோப்பா. ஆண்டவரே, வாழ்ந்தா உமக்கு தான் வாழணும். நாங்கள் எங்களுடைய உள்ளத்தில் அந்த உறுதி எங்களுக்கு இருக்கட்டும். ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் உம்மை விட்டு விலகாம நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக, உதவி செய்வீராக ராஜா, உதவி செய்வீராக. அந்த விட்டு கொடுக்காத தேவனுக்கு இன்னும் வைராக்கியமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க.
வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உமக்காகத்தான். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். இயேசுவே, வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உமக்காகத்தான். உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம் பாடிடுவேன், உம்மையே என்றும் உயர்த்திடுவேன். உயிருள்ள நாளெல்லாம் பாடிடுவேன், உம்மையே என்றும் உயர்த்திடுவேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். ஆண்டவரே, எங்களுக்கு அந்த உறுதி கொடுங்க. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உமக்காகத்தான். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உமக்காகத்தான். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உமக்காகத்தான். உம்மை போல என்னை மாற்றுமையா, என்னையே உமக்காக தந்தேனையா. உம்மை போல என்னை மாற்றுமையா, என்னையே உமக்காக தந்தேனையா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உம்மை போல என்னை மாற்றுமையா, என்னையே உமக்காக தந்தேனையா. உம்மை போல என்னை மாற்றுமையா, என்னையே உமக்காக தந்தேனையா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உமக்காகத்தான். இயேசுவே, நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், ஓ மரித்தாலும் உமக்காகத்தான். ஆண்டவரே, நாங்கள் அந்த நிலைமையில் அந்த உறுதியில நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே உம்மை விட்டு விலகாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் இருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, அந்த தேவனுடைய அன்புல நிலைத்திருந்து ஆண்டவரே மரணம் வரையும் ஆண்டவரே உம்மை விட்டு விலகாத பிள்ளைகளாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, உதவி செய்வீராக. இது வெறும் வார்த்தையா இல்லை
இல்லாதபடிக்கு எங்களுடைய வாழ்க்கை நடைமுறைக்கு வருவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க ராஜா. கடைசி நிமிடம் வரைக்கும் ஆண்டவரே என் மூச்சு காத்து ஆண்டவரே கடைசி நிமிடம் வரைக்கும் ஆண்டவரே உம்மை ஆராதிக்க, உம்மை உயர்த்த எங்களுக்கு உதவி செய்ய முடியாது. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் பரிபூர்ணர்கள் அல்ல ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. ஒவ்வொரு நாளும் உடைய பாடுகளை நினைத்து பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உடைய வசனங்களை வாசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஜெபிப்ப எங்களுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உமக்காகதான். இந்த நிலைமையில நாங்க எப்பொழுதும் இருக்க உம்முடைய அனுகிரகம் எங்களுக்கு தேவையானவரே, உம்முடைய கிருபை எங்களுக்கு தேவை. உம்முடைய நாமம் உயர்த்தப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. Hallelujah. கர்த்தரை நாம் இன்னும் அதிகமாக நேரம் எடுத்து ஆராதிக்க வேண்டும். ஆன்லைன் சர்வீஸாக இருக்கிறதுனால நம்ம 2 பாடல்களை இங்கே பாடியிருக்கிறோம். நீங்கள் வீடுகளிலே பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நிச்சயமாகவே தேவன் நம்மோடு கூட இருந்து இந்த நாட்களில் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். தொடர்ந்து ஆண்டவர் நம்மை நடத்துவாராக. கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆயத்தப்படுவோம். ஒரு நிமிஷம் கண்களை மூடி கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை வேளைக்காக மறுபடியுமாக உம்மை துதிக்கிறோம். Father, we thank you once again for this wonderful morning where we can, Lord, worship you in this fashion. Although we are isolated in different locations, they are still able to connect, Lord, in this synchronized manner. நாங்கள் ஒருங்கிணைந்த முறையிலே இப்படி நாங்கள் ஒருவரோடு ஒருவர் கனெக்ட் பண்ணுவதற்கு நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த டெக்னாலஜிக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இதற்காக பிரயாசப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அவர்களை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே நீர் எங்களோடு கூட பேசுவீராக. Father, we pray, we ask that you will speak to us. You will speak to us. Let the life-giving word come forth with clarity, with unction, Lord, with grace, and yet, Lord, with authority. அதிகாரத்தோடு, கிருபையோடு, ஜீவனும் ஆவியுமாய் இருக்கிற உம்முடைய வார்த்தைகள் கடந்து வரப்போகிறதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்கள் இருதயத்தை திறந்து கொடுக்கிறோம், எங்கள் செவிகளை திறந்து கொடுக்கிறோம், எங்கள் மனதை நீர் திறந்தருளுவீராக, ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு வீடுகளிலும் தேவனுடைய பிரசன்னம், வசனத்தை கேட்பதற்கு ஒவ்வொரு இருதயத்தையும் நீர் ஆயத்தப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வசனத்தை கேட்கக்கூடாதபடிக்கு, வசனத்தை விசுவாசிக்க கூடாதபடிக்கு, வசனத்தை புரிந்து கொள்ளக்கூடாதபடிக்கு, வசனத்திற்கு கீழ்ப்படியக்கூடாதபடிக்கு வருகிற சகல தடைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். Lord, I come against every distraction. I come against every, Lord, hindrance, Lord, that is there to receive the word of God. Every hindrance that is there, Lord, to believe the word of God. Lord, every deceiving work of the enemy in the name of Jesus. And Lord, even the hindrance to obey the word, I pray in Jesus' name, everything will be removed. எல்லா தடைகளும் நீங்குவதாக. கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். ஒரு தெரிந்த ஒரு வேத பகுதி, a familiar scripture passage, the crossing of the Red Sea incident. செங்கடலை கடக்கிறதான சம்பவம் பைபிள்ல யாத்திராகமம் 14 அதிகாரம். Turn your Bibles to Exodus chapter 14
A very familiar story in the Bible, and I'm sure you would have read it number of times. நீங்கள் அநேக தரம் வாசித்திருப்பீர்கள். ஆனால் இதிலிருந்து உங்களோடு கூட இந்த நாளிலே தேவன் பேசுவாராக. இந்த பிரசங்கத்திற்கு ஒரு தலைப்பு வேண்டுமென்றால், why God takes us through difficult path. Why God allows difficulty to come our way. தேவன் நமக்கு ஏன் சில வேளைகளிலே நெருக்கமான பாதைகளை அனுமதிக்கிறார். இந்த சம்பவத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, செங்கடல் முன்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து நிற்கிறார்கள். The people of God are standing before the Red Sea. இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெபித்தார்கள். They prayed to God. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் நீங்கள் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை நோக்கி முறையிட்டார்கள். In Exodus chapter 2 verse 23, we will read that the people of God cried before the Lord, and their groaning and their cry reached the presence of the Lord. தேவனுடைய சமூகத்தை வந்து எட்டியது. அதன் விளைவாக தேவ மனுஷனாகிய மோசேயை அவர் எழுப்புகிறார். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்திலே மோசேயினுடைய அழைப்பு வருகிறது. தேவ ஜனத்தினுடைய ஜெபத்தை கேட்டு தேவ மனுஷனை, ஒரு லீடரை கர்த்தர் எழுப்புகிறார். அவர்களை லீட் பண்ணுவதற்கு. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம். அவன் முடியாது என்று சொல்ல அவனை சரிப்படுத்தி தேவன் இப்பொழுது ஒரு தலைவனை கொண்டு வந்து நிறுத்துகிறார். அந்த லீடர் மோசஸ். பல காரியங்களை யாத்திராகமத்தில் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா பல வாதைகள் வருகிறது எகிப்துல. ஏனென்றால் பார்வோன் அவர்களை அனுப்புவதற்கு தயங்குகிறான். முடியாது என்ற தடை சட்டங்களை போடுகிறான். ஆனால் அதையெல்லாம் மேற்கொண்டு ஆண்டவர் அற்புதங்களை செய்து இப்பொழுது தேவ ஜனத்தை வாக்கு பண்ணின பிரகாரமே அவர்களை ஒரு தேசமாக உருவாக்கி வெளியிலே கொண்டு வருகிறார். The Lord has made them a nation in this foreign land. ஆபிரகாமினுடைய சந்ததி இப்பொழுது வெளியிலே வருகிறது. தேவனால் எழுப்பப்பட்ட மனிதன் மோசே தான் வழிநடத்துகிறான். It is God's called man Moses who is leading. நீங்க பார்த்தீங்கன்னா அவர்களை கர்த்தர் கொண்டு வரும் பொழுது இரவும் பகலும் அவர்களுக்கு மேகஸ்தம்பத்தையும் அக்கினி ஸ்தம்பத்தையும் அனுப்பி, நீங்கள் யாத்திராகமம் 13ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தில் வாசிக்க முடியும். அங்க பகல்ல அவர்களுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா மேகஸ்தம்பம், இரவிலே அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பம். சோ தேவ மனுஷன் வழி நடத்துறாரு. மேகஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம், தேவன் வழி நடத்துகிறாரு. ஆனா கவனிங்க, இப்பொழுது அவர்கள் செங்கடலுக்கு முன்பாக நிற்கிறார்கள். அங்கே கொந்தளிக்கிற ஒரு கடல், அங்கே அலை வருகிற ஒரு கடல். எப்படி ஒரு தேசம், எப்படி ஒரு ஜனக்கூட்டம் கடலை கடந்து போக முடியும்? ஒரு தடை வருகிறது. Why God takes us through difficult path. கடினமான சூழ்நிலை வழியாய் தேவன் ஏன் நடத்த வேண்டும்? மோசே மூலமா தானே நடத்துறாரு. மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம் தானே நடத்துது. ஏன் செங்கடல்? இங்க பாருங்க, இந்த செங்கடலுக்கு முன்பாக அவர்கள் நிற்கும் பொழுது பயந்து அவர்கள் கலங்குகிறார்கள். அந்த சம்பவத்தை உங்களுக்கு தெரியும். பின்னால எகிப்தின் ராணுவம் துரத்தி கொண்டு வருகிறது. The Egyptian army are behind. அது ஒரு பெரிய ஒரு பயத்தை கொண்டு வருகிறது. முன்னால செங்கடல், பின்னால எகிப்தின் ராணுவம். the best army in the then known world. அன்றைய உலகத்தில் மிக பலமான ஒரு சேனை, ரதங்கள் உண்டு. கவனிங்க 7ஆம் வசனம், யாத்திராகமம் 14:7, எக்ஸோடஸ் 14:7. பிரதானமான 600 ரதங்களையும் எகிப்தில் உள்ள மற்ற சகல ரதங்களையும் 600 chariots, big chariots and several other chariots. பிரதானமான 600 ரதங்களையும் எகிப்தில் உள்ள மற்ற சகல ரதங்களையும் அவைகள் எல்லாவற்றிற்கும் அதிபதியான வீரரையும் கூட்டிக் கொண்டு எகிப்திலிருந்து துரத்தி கொண்டு வர்றார்கள். பின்னால பார்த்தா எகிப்தின் ராணுவம். எகிப்தின் ராணுவம் ரதங்கள் இருக்கிறதே, அது பயங்கரமான ஒரு ஸ்ட்ரெங்க்.
அந்த பெரிய பெரிய உருளைகள் இருக்கும், பிக் வீல்ஸ் இருக்கும். அந்த வீல்ல வந்து பெரிய பெரிய கத்திகள் இருக்குமா. அப்படி எதிரிகளுடைய அந்த சேனைகளுக்குள்ளாக ஓட்டிக்கொண்டு வரும் பொழுது அந்த குதிரை மிதிச்சு, அந்த ரதத்தினுடைய சக்கரம் மிதிச்சு, அது நிறைய பேர் விழுந்து சாவாங்க. ஆனால் சைடில் இருக்கிறவங்க எல்லாம் அந்த கத்தியால சீவப்பட்டு சாவாங்க. 600 பெரிய ரதங்கள், பல மற்ற ரதங்கள், யுத்த வீரர்கள் எல்லாரும் பின்தொடர்ந்து வருகிறார்கள். ஆண்டவர் வழிநடத்தும் போது என்னங்க இந்த பிரச்சனை? முன்னால பார்த்தா செங்கடல், பின்னால பார்த்தா எகிப்தின் ராணுவம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வனாந்திரம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பள்ளத்தாக்கு. 2ஆம் வசனம் பாருங்க, யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பாகால் செபோனுக்கு முன்பாக இருக்கிறதான ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்க வேண்டும் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. அதற்கு எதிராக சமுத்திரக்கரையில் பாளையம் இறங்குவீர்களாக. அங்கே வனாந்திரம், அங்கே பள்ளத்தாக்கு, மலைகள். எங்க போவாங்க? 4 பக்கமும் அடைக்கப்பட்டிருக்கிறது. All 4 sides you are literally blocked. You are in a dead end situation. எந்த பக்கமும் ஓட முடியாது. பின்னால ஓடுனா எகிப்து ராணுவம், முன்னால ஓடுனா கடல்ல விழுந்து சாகணும். வனாந்திரத்தில் எவ்வளவு ஓடுவீங்க? மலைகள் பள்ளத்தாக்கு எவ்வளவு தூரம் ஓடுவீங்க ராணுவம் துரத்தி கொண்டு வரும் பொழுது? ஆனால் நல்லா கவனிங்க, தேவன் தான் வழி நடத்துகிறார். God is leading. தேவ மனிதன் வழிநடத்தி கொண்டு வருகிறான். அந்த நெருக்கமான நேரம் வரும் பொழுது 10ஆம் வசனம் பாருங்க, யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். மிகவும் பயந்தார்கள். Verse 10 of Exodus 14 says, the people of Israel feared. பயந்தார்கள். வசனம் 13, verse 13. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள். Moses has to calm them, calm their emotions down. They were fearful. பயம். ஆண்டவர் வழிநடத்தி கொண்டு போகிறார். இங்கே தேவ ஜனங்கள் ஜெபித்துதான் அந்த பதில் வந்தது. இப்பொழுது அந்த பிரயாணத்தின் பாதையில தேவன் வழிநடத்தி கொண்டு போகிற அந்த பாதையில தேவன் வாக்கு பண்ணின காரியத்தை அவர்கள் அடைவதற்காக போகிற அந்த பாதையில as they are moving towards their destined promise, அவர்களுக்கு வாக்கு பண்ணப்பட்டதான அந்த சுதந்திரத்திற்குள்ளே போகிற அந்த பிரயாணத்தில், அந்த ஜேர்னியில there is coming a roadblock, there is coming a challenge, there is coming an obstacle. Listen, children of God, தேவன் உங்களை வழிநடத்தும் பொழுது அது ஸ்மூத் செயலாக இருக்கும் என்று நீங்கள் நம்பக்கூடாது. ஆண்டவர் சில வேளைகளிலே அனுமதிப்பார். ஏன் அனுமதிக்கிறார்? அதைத்தான் இந்த காலை வேளையிலே தேவ ஆவியானவர் நம்மோடு கூட பேச போகிறார். We are going to understand why God takes us through difficult situations. ஆண்டவர் நம்மை ஏன் நெருக்கமான பாதை வழியாக சில வேளைகளே கொண்டு போகிறார் என்பதை தான் இந்த காலை வேளையிலே வசன வெளிச்சத்திலே நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஆனால் பயப்பட்டார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். They were fearful. அப்புறம் என்ன சொல்றாங்க பாத்தீங்களா? அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அது நல்ல காரியம்தான். ஆனா அதே நேரத்தில் 11ஆம் வசனம் பாருங்க, அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்திரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். இப்ப பிரச்சனை வந்த உடனே யார குறை சொல்றாங்க? God's called leader. Moses is being now criticized by the people. When difficulties come, we do what we know to do best. என்னது? யார் மேல பழி போட்டுற வேண்டியது? இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெபம் பண்ணி தான் கர்த்தர் மோசேயை அழைத்தார். அவன் வரலன்னு தான் சொன்னான். கர்த்தர் அவனை கொண்டு வந்தார். இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு பிரச்சனை வந்த உடனே அந்த பிரயாணத்துல என்ன சொல்றாங்க? மோசே, நாங்க எகிப்திலே இருந்திருப்போமே, அங்க செத்து போனா அங்க ஒரு கல்லறையாவது எங்களுக்கு கிடைச்சிருக்குமே, இந்த வனாந்திரத்துல சாகரத்துக்காக கூட்டிக் கொண்டு வந்தீர். Sometimes when we go through difficult situation in life, we quickly scream and yell, and we come to even conclusion that is the end of everything. எல்லாம் முடிந்து போனது என்று நினைத்து விடுகிறோம்.
இந்த காலை வேளையில் இந்த 40 நாள் இப்படிப்பட்டதான ஒரு அந்த காலகட்டத்திற்குள்ளே நீங்கள் கடந்து வந்திருக்கிற நேரத்தில் எத்தனை பேர் நீங்கள் டெட் எண்ட் சிச்சுவேஷனில் இருக்கிறீங்க எனக்கு தெரியல. எத்தனை பேர் நெருக்கமான சூழ்நிலையில் இது ஆண்டவர் அனுமதிக்கிற காரியமா என்ற கேள்விகள் எல்லாம் உங்களுக்கு பல கேள்விகள் வருகிறது. யாரையாகிலும் குறை சொல்வதற்காக எண்ணங்கள் வருகிறது. இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்றாங்க? அவர்கள் மோசையை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்திரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினாலே எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? They are beginning to question leadership. They are beginning to attack leadership. They are beginning to criticize leadership. நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? சொன்னாங்களா? இவங்க தான் ஜெபம் பண்ணாங்க, அதுக்கு பதில் தான் இந்த மோசே. ஆனா பாருங்க, பிரச்சனை வரும்பொழுது நாம் கண்டதை பேசுகிறதான மக்கள் கவனமா இருக்கணும். யோபு அந்த நொந்து போன நேரத்தில், பிரச்சனை நேரத்தில் அவன் தன் வாயினாலே கூட பாவம் செய்யவில்லை, வார்த்தையினாலே பாவம் செய்யவில்லை என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதுபோல இருக்க வேண்டும். நாங்கள் வனாந்திரத்திலே சாகிறதை பார்க்கிறோம், எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாய் இருக்குமே. லிசன், என்ன சொல்றாங்க தெரியுமா? We rather be slaves to Pharaoh than process the difficulties in life and enter the destiny that God has for us. வாழ்க்கையில எங்களுக்கென்று தேவன் வைத்திருக்கிற திட்டத்துக்குள்ளே நாங்கள் பிரவேசிப்பதற்கு நாங்கள் சவாலை கடந்து போகிறதை விட நாங்கள் அடிமையாக இருக்கிறது மேல். Very often when people go through difficulty, they want to slip back to their old place. கவனமா இருக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகள். நீங்கள் தேவனுடைய நோக்கத்திற்குள்ளே, தேவனுடைய வாக்குத்தத்தத்துக்குள்ளே, தேவனுடைய திட்டத்துக்குள்ளே பிரவேசிக்கிற அந்த பாதையிலே தேவனுடைய மனுஷன் உங்களை வழிநடத்தினாலும், தேவனுடைய ஆவியானவர் உங்களை நடத்தினாலும், the difficulties in life will be there, obstacles will be there, ups and downs will be there in life. ஆமென். நல்ல பிரகாசிக்கிறதான அந்த சூரிய அந்த நாட்களும் உண்டு, மழை பொழிகிற நாட்களும் உண்டு. There will be days when the sun will shine and everything will be bright and nice, but there will all be gloomy days and rainy days. சின்ன பிள்ளைங்க பாடுவாங்க தெரியுமா? Rain, rain, go away, come again another day. If possible, don't come at all. Little Johnny wants to play. Little Johnny wants to play, therefore rain must go away. ஆனால் ரெயின் வரலனா விளைச்சல் இருக்காது, சூரிய ஒளி இல்லைனா விளைச்சல் இருக்காது. இட் இஸ் ஆல் காட்ஸ் ப்ரொவிஷன். ஆண்டவர் நம்மளை ப்ரிப்பேர் பண்றதுக்காக வாழ்க்கையிலே பிரச்சனைகளை, துன்பங்களை அனுமதிப்பார். இங்க கதறுகிறார்கள், ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பட் பிரைஸ் காட். யூ நோ வாட் மோசஸ் டிட்? அவன் யோசிச்சு பாருங்களேன். Put yourself in the shoes of Moses. நீங்க மோசேனுடைய அந்த இடத்துல உங்களை வைத்து பாருங்களேன். அவனுக்கு எத்தனை குரல் கேட்குது, எத்தனை குரல் கேட்குது மோசேனுடைய காதுக்கு. இமேஜின், எதிரில் கடலினுடைய அலைகளுடைய சத்தம், இன்னொரு சத்தம் என்ன? எகிப்தின் ராணுவ ரதங்களுடைய சத்தம். He hears the sound of the waves of the sea. He hears the sound of the chariot wheels. But he is also hearing the murmuring sound of the people of Israel. முறுமுறுக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுடைய குரல். Listen, people of God, in the midst of all the other noises and voices, Moses was able to hear the voice of God. மோசே தேவனுடைய சத்தத்தை கேட்கக்கூடியவனாக இருந்தான். அந்த சவால் நிறைந்த சூழ்நிலையில, அவ்வளவு நெருக்கமான சூழ்நிலையில, அவ்வளவு பல குரல்கள் அப்படியே வந்து அவனை பயமுறுத்தி கொண்டிருக்கிற வேளையில, அவருடைய லீடர்ஷிப்பையே சேலஞ்ச் பண்ணுகிற நேரத்தில், here is a man of God who has the ability to listen to the voice of God in difficult times. God speaks in solitude, I believe, but God can speak in any situation.
அப்பொழுது மோசே அவன் போல்டா கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு பேசுறான். ஜனங்களை நோக்கி, பயப்படாதீர்கள், fear not. நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். wait, don't be fearful. இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். Here is a prophetic word from God's called man Moses. Contrary to what these people are believing, இந்த ஜனங்கள் நம்புகிற காரியங்களுக்கு டோட்டலா மாறாக இந்த தேவ மனிதன் தேவனுடைய வார்த்தையை கேட்டு இங்கே அவன் தைரியமாக பேசுகிறான். தேவனுடைய வாக்கு தத்தத்தை சொல்லுகிறான். நடக்க போகிற காரியத்தை வெளிப்பாடாக சொல்லுகிறான். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். வசனம் 14, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், அமைதியா நீங்க இருங்க. கூல் டவுன், ஹோல்ட் யுவர் பீஸ். The Lord is going to fight our battle. The Egyptians that you see today, you are not going to see again. First challenge, when you go through difficulty, learn to hear the voice of God like Moses. Don't be like the people of Israel murmuring. நீங்கள் முறுமுறுக்காமல் நீங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்கிற அந்த ஒரு எபிலிட்டி. It was a dead end situation. முன்னால போக முடியாது, பின்னால போக முடியாது, சைடுல போக முடியாது, வலது பக்கம் போக முடியாது, இடது பக்கம் போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் இங்கே கவனிங்க, எந்த பக்கமும் திரும்ப முடியாத நேரத்தில் ஆக்சுவலா நல்லது. ஏன் தெரியுமா? Because the only way that you can look up is the way up. நீங்கள் எந்த பக்கமும் பார்க்க முடியாத ஒரு நேரம் வாழ்க்கையில வரும் பொழுது, வலது பக்கம் இடது பக்கம் முன்னால பின்னால, when you are pressed from all sides and when you don't know where to look to, listen friends, there is always a way up that you can look to and God will speak. Moses had the ability. மோசே தேவனுடைய மனுஷன், இந்த இடத்துல தேவனுடைய சத்தத்தை கேட்கிறதான ஆற்றல் உடையவனாக இருந்தான். தேவ ஜனமே, இன்றைக்கு நமக்கு வாழ்க்கையில பிரச்சனை இல்லாமல் இருக்கும் என்று நான் சொல்லவில்லை. வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வரும். There will be difficulties in life. One after the other you will face difficulties, challenges. But you know what? In the midst of all those difficulties, would you develop the ability to hear the voice of God in times like that, like Moses? மோசேயை போல தேவ வார்த்தையை கேட்கிற பக்குவம் உங்களுக்குள்ளே வளர்த்துக் கொள்ளுங்கள். நாலா பக்கமும் உங்களுக்கு அடைபட நேரத்திலே மேல் நோக்கிற திசை உங்களுக்கு எப்பொழுதும் திறந்திருக்கும். அந்த இடத்தை நோக்கி பாருங்கள். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். சங்கீதம் 121. வானத்தையும் பூமியும் உண்டாக்கிற தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். என்னை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. My help comes from my God. Hallelujah. அந்த ஒரு பார்வையை கர்த்தர் நமக்கு தருவாராக. கவனிங்க, எதற்காக தேவன் இந்த வழியா கொண்டு போறாரு? That question still need to be answered. ஏன் தேவன் இவர்களை இந்த பாதை வழியாய் கொண்டு போக வேண்டும்? Why God takes us through difficult path? ஆண்டவருடைய மனசுல இருக்கிற காரியம் என்ன? இங்க கவனிங்க, சிலர் they know the works of God. 4 லெவல் இருக்குங்க ஆண்டவரை பின்பற்றுகிறதுல. இது இன்னொரு நாள் நான் பேசுறேன், நல்லா கவனிங்க. The works of God. தேவன் கிரியை செய்யணும். அப்ப கிரியை செஞ்சா பார்ப்போம். அப்ப ஆண்டவரே நீ மகத்துவமானவர் ஆண்டவரே என்று சொல்லி நாங்க துதிப்போம். அவர் ஒரு காரியம் செய்யலைன்னா, அந்த ஒர்க்ஸ் ஆஃப் காட் எனக்கு கண்ணுக்கு தெரியலன்னா அவரை குறை சொல்லுவேன். இது அடிப்படை லெவலு, முதல் லெவலு. இஸ்ரவேல் ஜனங்க இந்த லெவலில் தான் இருக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்க செங்கடலை கடந்தவன பார்த்தீங்கன்னா, மகிமையா வெற்றி சிறந்த கர்த்தரை பாடுவோம், டான்ஸ் தான், பாடல் தான், ஒரே செலிப்ரேஷன் தான். ஆனால் இந்த செங்கடலை கடக்கிறதுக்கு இந்த பக்கம் முறுமுறுத்தாங்க. ஒர்க்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய கிரியை தெரியும். வானத்திலிருந்து மன்னா, செங்கடல் பிளக்குது, கண்மலையிலிருந்து தண்ணீர். அவங்க பார்க்காத அற்புதமா? டெய்லி அற்புதம். இங்கே பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு நன்மைகள் செய்து அதை நீங்கள் சாட்சியாக சொல்லுகிறீர்களே, அது ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய கிரியை அது வெளிப்படுத்துகிறது. ஆனால் அது உங்களுடைய மெச்சூரிட்டியை அது காட்டுகிறது அல்ல.
இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இல்லாத டெஸ்டிமனியாங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இல்லாத டெஸ்டிமனியா? எவ்வளவு டெஸ்டிமனி, டெய்லி டெஸ்டிமனி தான். வானத்திலிருந்து மன்னா வருது, 40 வருஷங்க மன்னா, தண்ணீர், பெரிய அற்புதம். ஆனாலும் அவர்கள் தேவனுடைய கிரியைகளை மட்டும்தான் அறிந்திருந்தார்கள். அது ஒரு லெவல். இரண்டாவது லெவல் என்ன தெரியுமா? வேர்ட் ஆஃப் காட் லெவல். வேர்ட் ஆஃப் காட் லெவல். நீங்க ஒர்க்ஸ் ஆஃப் காட் லெவல்ல இருக்கிறது வேற, அடுத்து வேர்ட் ஆஃப் காட் லெவல். வசனம் என்ன சொல்லுகிறது, வார்த்தை என்ன சொல்லுகிறது, தேவன் என்ன சொல்லுகிறார், வேர்ட் ஆஃப் காட் லெவல். யோசபாத் ராஜா, கர்த்தர் ஒரு வார்த்தையை சொன்னார், போதும். கர்த்தர் சொல்லிட்டார்ல, துதிக்க ஆரம்பிச்சிருங்க. வேர்ட் ஆஃப் காட் போதும். கர்த்தர் சொல்லி இருக்கிறார், அவர் சொன்னால் இட் இஸ் as good as done. கர்த்தருடைய வார்த்தையின் அளவு. அவர் இன்னும் செய்யணும்னு அவசியம் இல்லை, ஒர்க்ஸ் அவர் செய்து காட்டணும்னு அவசியம் இல்லை, அவர் சொல்லி இருக்கிறார், அவர் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார். அவருடைய வசனம் சொல்லுகிறது, அவரை குறித்து நாங்கள் அறிந்து கொண்டோம். அவர் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். விடுவியாமற் போனாலும் அவர் விடுவிக்க வல்லவர். அவர் சொல்லிவிட்டார், அவர் சொன்னால் செய்வார். வேர்ட் ஆஃப் காட் லெவல். யோசபாத் ராஜா, தேவன் சொன்ன உடனே, தீர்க்கதரிசன வார்த்தை வந்த உடனே அவன் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். மூன்றாவது will of God level. Word of Godங்கிறது ஜெனரல் பிரின்சிபல். will of Godங்கிறது ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு அந்த சூழ்நிலையில என்ன சொல்லுகிறார். இயேசு அங்க கெத்செமனே தோட்டத்தில், ஆயினும் என் சித்தம் அல்ல உம் சித்தம். will of God. நீர் எதற்காக என்னை பிடித்தீரோ அதை நான் ஆசையாய் பிடித்துக் கொள்ளுகிறேன். பவுல், லக்கை நோக்கி ஆசையாய் தொடர்கிறேன். அவருடைய வில்ல செய்வதற்காக நான் எதையும் நான் பின்னாலே தூக்கி எறிந்து விடுவேன். will of God level, works of God level, அடுத்து word of God level, அடுத்து will of God level, நாலாவது the ways of God level, தேவனுடைய வழிகள். அதாவது எனக்கு இது புரியலங்க, ஆனா அவர் எதையுமே கரெக்டாக செய்வாரு. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் சோதிக்கப்பட்ட பின் சுத்த பொன்னாக விளங்குவேன். My Redeemer lives. After I am tested, I will be like a refined gold. I don't quite fully understand the process now, but I know the end. His ways are higher than my ways. He knows what he is doing. I will totally submit. Whether I understand or not, I will submit myself to the ways of God. His ways are higher. அவர் கரெக்டா நடத்துவாரு. Ways of God. Hallelujah. இந்த இடத்துல கீழ் லெவல் யார் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள். மேல் லெவல் யார் தெரியுமா? ways of God. ஆண்டவர் என்ன செய்றாருங்கிறத மட்டும் புரிந்து கொள்றதில்லை, ஏன் செய்கிறார். why God does what he does. சங்கீதம் 103:7, சங்கீதம் 103:7 என்ன வாசிக்கிறோம்? அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். Moses knew the ways of God. People of Israel only knew the works of God. ஆனா நீங்க சங்கீதம் 95:10 வாசிங்க. சங்கீதம் 95:10. God actually expected the people of Israel to understand the ways of God. Psalm 95:10. 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை ஆரோசித்து அவர்கள் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். I expected them to know the ways of God. I expected them to understand my ways. God says, because they did not understand my ways, they are not going to inherit the promises that I had for them. Hebrews chapter 3 verse 7 to 11 நீங்க வாசிச்சு பாருங்க. இப்ப வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 7 இருந்து 11 வசனங்களையும் நீங்கள் படித்து பாருங்கள். works of God level இருக்கிறாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். word of God லெவலுக்கு வரணும், will of God லெவலுக்கு வரணும், ways of God லெவலுக்கு வரணும். சரி, யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்திற்கு மறுபடியும் வருவோம். let us come back to Exodus chapter 14. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்திற்கு மறுபடியும் வருவோம். நிறைய காரியங்கள் இருக்கிறது. முடிந்த வரை நமக்கு இருக்கிற நேரத்தில் நாம் தியானிக்கக்கூடிய காரியங்களை
இங்கே நாம் தியானிக்கலாம். இந்த சம்பவத்தை நீங்கள் நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் ரொம்ப அழகா செங்கடலை பிளக்கிறார். சம்பவம் தெரியும் நமக்கு. அதுக்கப்புறம் அந்த செங்கடல் வழியாக அந்த வெட்டாந்திர வெளியிலே அவர்களை அவர் நடத்தி கொண்டு போகிறார். The Lord is leading them through that sea. There was a miraculous split of Red Sea. அங்கே நடுவில் கடந்து போகிறாங்க. verse 16 நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது அங்கே நீங்கள் அதை வாசிக்க முடியும். பின்னாலேயே எகிப்தின் ராணுவம் துரத்திக்கிட்டே வர்றாங்க. துரத்திக்கிட்டு வந்த உடனே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். ப்ரொடெக்ஷன் பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எகிப்தின் இராணுவத்திற்கும் இடையில வந்து ரெண்டு பேரும் கனெக்ட் ஆக விடாதபடிக்கு முன்னாலே இருந்த தேவதூதன் விலகி இப்பொழுது பின்னாக நடந்தார். verse 19 அவர்களுக்கு முன்னிருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. ஃப்ரண்ட்ல இருந்த மேகஸ்தம்பம் இப்பொழுது பின்னாக வந்து பாதுகாப்பு, ப்ரொடெக்ஷன். ஆண்டவர் உங்களை அழிப்பதில்லை, நீங்கள் மரிப்பது இல்லை. உங்களை செங்கடல் வழியாக தேவன் கொண்டு போய் விடுவார், உங்களுக்கு பாதுகாப்பை கொடுத்து விடுவார். ஆண்டவர் உபத்திரவத்திலிருந்து உங்களை தப்புவிப்பது இல்லை, உபத்திரவத்திலே உங்களை அவர் பாதுகாப்பார், தப்புவிப்பார். பைபிள்ல ஃபுல்லா அப்படித்தானே. சிங்க கெபியிலிருந்து உங்களை அவர் விலக்கி காக்கவில்லை, சிங்க கெபியிலே உங்களை காப்பார். எரிகிற தீ அக்கினி சூளைக்கு உங்களை விலக்கி காக்கவில்லை, அக்கினி சூளையிலே உங்களை காப்பார். சிறையை உங்களுக்கு தேவன் விலக்கி வைக்கவில்லை, சிறையிலே தேவன் உங்களோடு கூட இருப்பார். யோசேப்போடு கூட இருந்தார், பவுல் சீலாவோடு கூட கர்த்தர் இருந்தார், பேதுருவோடு கூட கர்த்தர் இருந்தார். சிறைச்சாலை கதவு திறந்தது, அஸ்திபாரம் அசைந்தது, சிறையிலிருந்து வெளியிலே சிங்காசனத்திற்கு யோசேப்பு வந்தான். ஆண்டவர் உங்களுக்கு உபத்திரவத்தை அனுப்பும் பொழுது அதிலே ஒரு நன்மை இருக்கும். அதை புரிந்து கொள்ளாதபடிக்கு அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு பேசக்கூடாது. ஹல்லேலூயா. அப்ப பாதுகாப்பு உண்டாகிறது. நல்ல கவனிங்க. 20ஆம் வசனம், அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் ராம் முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவைகள் நடுவிலே வந்தது. வசனம் 20, there was protection for the people of Israel from the Egyptian army. There was a protection in between. Read verse 19 and 20. ராம் முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவைகள் நடுவிலே வந்தது. எது வந்தது? மேகஸ்தம்பம். அது வெளிச்சத்தை தானே கொடுக்கும். லிசன், மேகஸ்தம்பம் என்ன கொண்டு வரும்? வெளிச்சம் தானே கொண்டு வரும். எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது. ஃபார் ஈஜிப்ஷியன்ஸ் இட் வாஸ் டார்க். இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. பியூட்டிஃபுல். இது ஆண்டவர் மட்டும்தாங்க செய்ய முடியும். ஒரு காரியம் செஞ்சாருன்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதம், எதிரிக்கு சாபம். உங்களுக்கு நன்மை, எதிரிக்கு அது நன்மை கிடையாது. ஆண்டவர் அங்கே நடுவில் கொண்டு அந்த ஸ்தம்பத்தை நிறுத்தி விட்டார். ஒரு பக்கம் இருள், ஒரு பக்கம் வெளிச்சம். blessing for you and curse for enemy. சிங்க கெபிக்குள்ள நீங்க போறீங்க, உங்களுக்கு பாதுகாப்பு. எதிரியை தூக்கி போடுறாங்க, செத்து போயிடுறாங்க. எரிகிற சூளை, உங்களை தூக்கி போனவங்க செத்து போறாங்க, ஆனா நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறீங்க. மொர்தெகாய், எஸ்தர் ஸ்டோரியை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, ஆமான் உங்களுக்காக தீமையை விதைக்கிறான், ஆனால் அவனே தொங்குறான். ஆண்டவர் உங்களுக்கு உபத்திரவத்தை அனுமதிக்கிறார் என்றால் அதிலே ஒரு நன்மை இருக்கும். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். நீங்கள் தேவனை நேசிக்கிறவர்களாக, அன்பு கூறுகிறவர்களாக இருந்தால் தேவனிடத்தில் உங்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். நமக்கு நேரமில்லை, வேகமாக கடந்து போக வேண்டும். அதற்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்து விடுகிறார்கள். கடந்த உடனே எகிப்தின் இராணுவம் செங்கடலில் இருக்கும் பொழுது ஆண்டவர் அங்கே அவர்களை அதிலே அழித்து விடுகிறார். டோட்டலாக அவர்களை அழித்து விடுகிறார். அவர்கள் அக்கறைக்கு போன பிறகு எகிப்தின் இராணுவம் மடிந்து கிடக்கிறதையும் அவருடைய தளவாடங்கள் அங்கே கிடக்கிறதையும் பார்க்கிறார்கள். அதுதான் யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம். வேகமாக உங்களுக்கு ஒரு சில குறிப்புகளை நான் சொல்லுகிறேன், எழுதி கொள்ளுங்கள். நம்பர் 1,
உபத்திரவம் வந்த பொழுது என்ன சொன்னாங்க இஸ்ரவேல் ஜனங்கள்? நாங்கள் சாக போகிறோம்னு சொன்னாங்கல்ல. லிசன், God takes you through a difficult path not to destroy you but to destroy your enemy. செங்கடல் வழியாக ஆண்டவர் கொண்டு போனார் இஸ்ரவேல் ஜனங்களை. எதுக்கு? அவர்களை அழிக்க அல்ல, எதிரியை அழிக்க. Sometimes God will allow problems to come in your life not to destroy you, sir, not to destroy you, madam. It is to destroy the enemy in your life. So therefore, have that God perspective. Problems in your life will come. Amen. உங்களை அழிக்கல. அதுக்குள்ள அவசரப்பட்டு எங்களுக்கு கல்லறை இல்லையே, நாங்கள் அங்கேயே செத்து போயிருந்தா கல்லறை கிடச்சிருக்குமே, அதுதான் ரொம்ப முக்கியமான மேட்ரு. இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்லறை இருக்கான்னு கேட்பான் சர்ச்சுக்கு வரும்போது. ஹலோ, புரியுதா உங்களுக்கு? ஆமேன். நாங்கள் ஜீவனை குறித்து பேசுகிறோம். மரித்தாலும் நித்தியத்தை நாம் அடைவோம், அதற்கான வழியை சொல்லுகிற சபை. ஆமேன். கல்லறை கொடுக்கிற சபைன்னு தேடி போகாதீங்க. கர்த்தரை உங்களுக்கு காட்டுகிற வழிநடத்துகிற சபையை நோக்கி நீங்கள் போகிறது முக்கியம். இங்க பாருங்க, எகிப்தில் இருந்தால் கல்லறை இருந்திருக்குமா, ரொம்ப முக்கியமான மேட்ரு. ப்ரையாரிட்டியை பாருங்க, டெஸ்டினியா அல்லது உங்களுக்கு என்னது சிமெட்ரியா? இவன் சிமெட்ரியை சூஸ் பண்றான். கர்த்தர் உங்களை உபத்திரவத்தின் வழியாக கொண்டு போகிறது எது தெரியுமா? எதிரியை அழிக்க, உங்களை அழிக்க அல்ல. God allows you to go through difficult path to destroy the enemy. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிற அந்த ஸ்டோரியில் நீங்க பார்த்தீங்கன்னா, ராஜா வந்து தேவன் யார் என்பதை அறிந்து கொள்வதற்காக ஆண்டவர் அனுமதிச்சார். உங்களுக்கு தெரியுங்க ஆண்டவர் உங்களோட கூட இருக்காருன்னு, ஆனா எதிரிக்கு தெரியணும்ல ஆண்டவர் உங்களோட கூட இருக்காருன்னு. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எரிகிற தீக்குள்ள போட்டாதானங்க நாலாவது நபரை அந்த ராஜா பார்க்க முடியும். Sometimes, listen, you need to go through difficulty to show that God is with you to your enemy. உபத்திரவத்தின் பாதை வழியாய் ஒருவேளை கர்த்தருடைய பிள்ளையை நீ போகிறாய் என்றால், நீ தப்பு செஞ்சு உபத்திரவத்தின் பாதையில போனா நீ மனம் திரும்பினா போதும். If you are in the wilderness because of your own wrong choice, the best thing to do is to repent and turn back to God and things will fall into place. But there are times when you will go through wilderness even when you are walking righteously. நீங்கள் சரியாய் நடக்கும் பொழுதும் நீங்கள் உபத்திரவத்தின் வழியாய் கடந்து போவீர்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் போகிற நேரத்தில் சோர்ந்து போகிறீர்களோ, உங்களுக்கு தான் என்கரேஜ்மெண்ட் இந்த பேசேஜில் இருந்து. God has not allowed that to destroy you. He has allowed that to destroy your enemy. He has allowed that not to reveal to you that God is with you. Secondly, it is to reveal to the enemy that God is with you. நீங்க பாருங்க வசனம் 24, எக்ஸோடஸ் 14:24. கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து, ஆண்டவர் இப்ப பக்கத்துல வருகிற அந்த சேனையை கலங்கடித்து அவர்களுடைய ரதங்களின் உருளைகள் கழலவும், அந்த வீல், அந்த சேரியட்ஸ்ல இருக்கிற வீல்ஸ் நான் சொன்னதுனா பெரிய பெரிய கத்தி இருக்கும், அதுதான் அவங்களுக்கு இருக்கிற பெரிய பலமான ஆயுதம். உருளைகள் கழலவும், their wheels started coming off the chariots. அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். This was the work of the Lord. அப்பொழுது எகிப்தியர், நல்லா கவனிங்க, இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம். டூ லேட் சார், இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார். யார் சொல்றதுங்க? எகிப்தியன் சொல்றான், கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து யுத்தம் பண்றாரு. யாருக்கு விரோதமா? எகிப்தியருக்கு விரோதமா யுத்தம் பண்றாரு. ஓடி போவோம்னு சொல்றான். இங்க பாருங்க, இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து ஒன்று தெரியுது, கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களோடு இருக்கிறார் என்பதை யாரு வாயிலிருந்து அறிக்கை பண்றா? எகிப்தியன். உங்கள் எதிரி உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை அறிக்கை பண்ணுவதற்கு sometimes you will be taken through a difficult path. நெருக்கமான பாதை வழியாய் நீங்கள் நடத்தப்படுவீர்கள். சில வேளைகளிலே தேவ ஜனமே, உபத்திரவம் வந்த உடனே உபத்திரவத்தில் வெளில வரணும், அதையே யோசிக்காதீங்க. உபத்திரவத்தில் என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார்? உபத்திரவத்திலே ஆண்டவர் எதிரிக்கு என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார்? அந்த உபத்திரவத்திலே தேவன் உங்களுக்குள்ள கேரக்டர் என்ன டெவலப் பண்ண விரும்புகிறார்? இதெல்லாம் முக்கியம். பிரச்சனை வந்தா பிரச்சனை இருந்து வெளில வரணும், பிரச்சனை வந்தா பிரச்சனை இருந்து வெளில வரணும். சார், எந்த பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கிறார் என்பதை கற்றுக்கொள்வதற்கு கவனமாக இருங்கள். பிரதர், சிஸ்டர்ஸ்,
God is more interested in our character than our comfort. God is more interested to perfect us than to pamper us. God is interested more in our holiness than our happiness. நம்முடைய மகிழ்ச்சியை விட நம்முடைய பரிசுத்தத்தை அவர் அதிகம் விரும்புகிறார். நம்மை அவர் தட்டி கொடுப்பதை விட நம்மை பூரணப்படுத்த அவர் விரும்புகிறார். அவர் நம்மை சௌகரிய வாழ்க்கையில வைப்பதை விட அவருடைய குணாதிசயத்திலே பங்குள்ளவர்களாக மாறுவதற்கு அவர் நம்மை அழைக்கிறார். அதற்காக சில வேளைகளிலே அவர் நம்மை நெருக்கமான பாதை வழியாய் கொண்டு போவார். முதலாவது என்ன சொன்னேன்? நம்மை அழிக்க அல்ல, எதிரியை அழிக்க. ரெண்டாவது என்ன சொன்னேன்? நம்மை அல்லது நமக்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று வெளிப்படுத்தல, அது நமக்கு தெரியும். ஆனால் எதிரிக்கு வெளிப்படுத்த தேவன் நம்மோடு இருக்கிறார். It is to reveal to the enemy that God is with us. Sometimes God will allow us to go through difficult situation. Amen. மூன்றாவதாக, I'll finish with that. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த செங்கடலை கடந்ததுக்கு அப்புறம் எகிப்தின் ராணுவம் முழுமையாக அழிக்கப்பட்டது. That was the best army in the world at that time. Best equipments, சிறந்த ஆயுதங்கள், தளவாடங்கள் எல்லாம் வைத்திருந்த ராணுவம். கவனிங்க, என்ன பண்றாங்க? அவர்கள் மடிந்து போன பிறகு ஒருவனாயிலும் தப்பவில்லை. 28ஆம் வசனம், verse 28. God has destroyed them totally. அவர்கள் ஒருவனாயிலும் தப்பவில்லை. எப்படி? 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தில் யோசபாத்துக்கு விரோதமாக வந்தவர்கள் யுத்தம் என்னுடையது என்று கர்த்தர் சொல்லி எல்லாரையும் அழித்தாரோ, அதே போல இங்கே யுத்தம் என்னுடையது என்று சொன்ன கர்த்தர், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொன்ன கர்த்தர் டோட்டலா வைப் அவுட் பண்ணிட்டாரு. If God says the battle belongs to me, he will do a good job. அவர்கள் ஒருவனாயிலும் தப்பவில்லை. 29ஆம் வசனம், இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே வழியாய் நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள். லிசன், அவர்கள் எகிப்தியர் செத்து கிடக்கிறதை பார்த்தார்களாம். பார்த்துட்டு தளவாடங்கள்லாம் கிடக்குது, பெஸ்ட் எக்யூப்மெண்ட்லாம் கிடக்குது, சும்மா விட்டுருப்பாங்க? எகிப்தில் அடிமையாக வேலை செஞ்சவங்க இவங்க கையில் என்ன இருந்திருக்கும்? மிஞ்சி போனால் அந்த கட்டட தொழிலில் வேலை செஞ்ச அந்த கொல்று, அந்த காரியம் தான் கையில் இருந்திருக்கும். ஆனால் இங்கே பாருங்க, பெஸ்ட் ஆர்மி எக்யூப்மெண்ட்லாம் இப்போ டிரான்ஸ்ஃபர் ஆகுது. சம்டைம்ஸ் எதிரியை கர்த்தர் அழித்து அவனுக்கு இருக்கிற காரியத்தை உங்களுக்கு பங்கு போட்டு கொடுக்கறதற்காக. அதே போல தான் ஆச்சு 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தில் யோசபாத்துக்கு விரோதமாக வந்த கூட்டம், அவர்கள் ஒருவரோடு ஒருவர் கை கலக்க பண்ணினார். ஆண்டவர் அழிந்து போனாங்க. அவர்கள் விட்டு போன பொருளை 3 நாள் கொள்ளையடித்தார்கள். அவ்வளவு பொருட்கள் இருந்தது என்று சொன்னார். ஆண்டவர் சில வேளைகளில் he will allow things that are in the enemy's hands to be transferred to you, and God will allow that. உங்களுக்கு இருக்கிறதெல்லாம் போய்டும் நினைக்காதீங்க. கர்த்தர் சில வேளையில் அவனுக்கு இருக்கிறதெல்லாம் அழிச்சு உங்கள் கையில் கொடுக்கறதுக்காக கூட சில வேளைகளிலே உங்களுக்கு இந்த மாதிரி வாழ்க்கையில் டிஃபிகல்ட் மூமெண்ட்டை அனுமதிக்கலாம். God did not bring them through the Red Sea path to destroy them, but to destroy the enemy. God brought them through the Red Sea to equip them for the future. இங்க பாருங்க, இப்ப the best weapon, the best army equipment யார் கையில இருக்கு? இஸ்ரவேல் ஜனங்க கையில இருக்கு. இப்ப யாத்திராகமம் நல்லா கவனிங்க, 17ஆம் அதிகாரத்தில் அவர் வனாந்திரத்தில் கடந்து போகும் பொழுது யார் வர்றா? அமலேக்கியர்கள் வருகிறார்கள். The Amalekites are coming. இப்ப மோசே என்ன சொல்றான் தெரியுமா? யோசுவா பார்த்து யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தில் in Exodus chapter 17, Moses is telling Joshua, when the Amalekites are coming to attack them, prepare men for battle. யுத்தத்திற்காக மனுஷர்கள் ஆயத்தப்படுத்துப்பா, போய் சண்டை போடுப்பா அப்படின்னு யோசுவா கிட்ட சொல்றான். எங்க கிடைச்சது எக்யூப்மெண்ட்? எங்கெங்க கிடைச்சது எக்யூப்மெண்ட்? Where did they get the equipment from? செங்கடல்ல கடக்கும் பொழுது God sometimes takes you through a difficult path to prepare you for future battle. God allows you to go through difficult path to destroy your enemy. God allows you to go through difficult path to reveal to the enemy that God is with you. ஆகவே இந்த கண்ணோட்டம் நமக்கு இருப்பதாக.
ஆமென். பைபிளில் ஏராளமான சம்பவங்களை வைத்து இன்னும் இதே சப்ஜெக்டில் நம்ம தியானிக்கலாம். வாழ்க்கையில் எப்பயுமே கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களிலே 2 காரியத்தை செய்ய விரும்புகிறார். உங்களுக்குள்ளே அவருடைய குணாதிசயத்தை வளர்க்க விரும்புகிறார். உங்களை அவருடைய நோக்கத்தில் கொண்டு போய் நிறுத்த விரும்புகிறார். He wants to establish you in his purpose and he wants you to be conformed to his image. And to that end, he will allow everything to happen in your life. And if you can have a divine perspective, then you will sail through difficult times in life. வாழ்க்கையில் கடினமான நேரங்கள் வரும்பொழுது நீங்கள் அதில் கடந்து போவீர்கள் எளிதாக. தெய்வ பார்வை உங்களுக்கு இருந்தால், டிவைன் பெர்ஸ்பெக்டிவ் இருந்தால், அப்படிப்பட்ட ஒரு பார்வையை கொடுப்பதற்காகத்தான் இன்றைக்கு இந்த செய்தியை கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். 40 நாட்கள் லாக்டவுன் பீரியட்ல இருந்து வெளியில வர்றீங்க. பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியது இருக்கும் பிரியமானவர்களே. உலகத்தில் உள்ள மக்கள் ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொரு விதமாக பார்ப்பார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாவற்றுக்கும் மேல தேவன் ஆளுகை செய்கிறார். தேவன் ஒருவர் இருக்கிறார். சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். அவருடைய நோக்கத்திற்கு விட்டுக் கொடுக்கிறவர்கள், அவரை நேசிக்கிறவர்கள். ரோமர் 8:28, those who love him and are called according to his purpose. 2 கருத்தை மனசில் வச்சுக்கிடுங்க. நான் அவரை நேசிக்கணும், அவருடைய நோக்கத்தில் நான் வச்சுக்கிடணும். இது 2 நீங்கள் வச்சுக்கிடுங்களேன். எல்லா காரியமும் உங்கள் வாழ்க்கையில் நன்மைக்கு எதுவாக தான் நடக்கும். All things will work together for good only. So, right positioning is love God and keep yourself in his purpose. நீங்கள் உங்களை அவரை நேசிக்கிற இடத்துல வைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய நோக்கத்தில் உங்களை வைத்துக் கொள்ளுங்கள். சகலமும் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியங்களும் உங்களுக்கு நன்மைக்கு எதுவாக நடக்கும். சூழ்நிலைகள், வாழ்க்கையில் வருகிற மக்கள், உங்களுக்கு வருகிற சவால்கள், எல்லா விதமான நெருக்கங்கள், எல்லாவற்றிலும் இருந்து நீங்கள் மகிமையாய் வெளியிலே வருவீர்கள். நான் சோதிக்கப்பட்ட பின் சுத்த பொன்னாக விளங்குவேன் என்று யோபு சொன்னது போல கர்த்தர் அந்த பார்வையை நமக்கு கட்டளையிடுவாராக. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்திலிருந்து why God takes us through difficult path. வாழ்க்கையில ஏன் வனாந்திரம், வாழ்க்கையில ஏன் நெருக்கமான பாதை. இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்துக்கு யார் நடத்தினது? தேவனுடைய மனுஷன், மேகஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம், தேவதூதன். இயேசு வனாந்திரத்துக்கு யார் நடத்தினது? லூக்கா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஆவியானவர் நடத்தினார். Sometimes God himself will lead us to the wilderness and it is for a purpose. And we must understand that. Difficult path வாழ்க்கையில வரும். ஹியூமன் டேர்ம்ஸ்ல நம்ம பார்க்கும்போது டிஃபிகல்ட்டி மாதிரி இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய ப்ரிப்பரேஷன் பார்த்து. ஆமேன். கர்த்தர் உங்களுக்கு சரியான கண்ணோட்டத்தை கொடுத்திருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு போல குணத்தில் மாறுவதும் அவருடைய நோக்கத்திலே என்னை வைத்துக் கொள்வதும் தான் வாழ்க்கையின் நோக்கம். இந்த வாழ்க்கையில் இது 2ஐயும் அச்சீவ் பண்ணிட்டோம்னா போதுங்க. பணம், பதவி, ஆபரணங்கள், வசதிகள், வாய்ப்புகள் அது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பரவாயில்ல. நித்தியம்தான் நமக்கு வீடு. அதற்காக ஆயத்தப்படுவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிக்கலாமா? Let's pray and close. Father, thank you for your word. எங்களோடு நீர் பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வசன வெளிச்சத்திலே எங்களை நடத்த நீர் இந்த நாட்களிலே எங்களை மறுபடியும் உம்முடைய கண்ணோட்டத்திற்குள்ளே எங்களை கொண்டு வர நீர் தெளிவாக பேசுகிற வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். Thank you, Lord, for giving us revelation, insight, Lord, to understand your ways from the scripture passages. வேத பகுதியிலிருந்து உம்முடைய வழிகளை புரிந்து கொள்ள, உம்முடைய சித்தத்தை புரிந்து கொள்ள, உம்முடைய டெம்ப்ளேட்டை புரிந்து கொள்ள, உம்முடைய ப்ராசஸை புரிந்து கொள்ள, உம்முடைய ஆண்டவரே the way of doing புரிந்து கொள்ள எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்டீங்களா? கர்த்தர் நல்ல கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. Praise the Lord. ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி நாம் முடிவு ஜெபத்தை செய்து ஆசீர்வாதம் கூறி இந்த ஆராதனை முடிவடையும். Let us take a song. தம்பி, ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். Praise God.
ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடிக்கும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறையிடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறையிடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஆமேன். 6 வாரம் வீட்டிலேயே கூடி, ஆனாலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிறாரு. இந்த டெக்னாலஜிக்காக மறுபடியும் ஆண்டவர் துதிக்கிறேன். இதற்காக உதவி செய்த பிள்ளைகளுக்காக இரவும் பக்கம் சிலர் உழைக்கிறாங்க. இந்த காரியத்தை நம்ம கரெக்டாக செய்கிறதுக்காக எல்லாருக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நிமிஷம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி, நம்ம இந்த சோஷியல் மீடியாவுக்குள்ளே இப்போ தான் உள்ளே வந்திருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எனக்கு இது புதுசு, நம்முடைய டீமுக்கு இது புதுசு. ஆனால் கர்த்தர் இந்த காரியங்களை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய சபை மாத்திரமல்ல, பலர் வெளியில் இதை கேட்டு ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு நிமிஷம், ஆண்டவரே இந்த சோஷியல் மீடியா, ஆண்டவரே இந்த டிஜிட்டல் ஸ்பேஸில் நாங்கள் என்டர் பண்ணி எங்கள் சபை, ஆண்டவரே எங்களுக்கு நீர் கொடுத்துருக்கிற கிருபைகளை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள பாராட்டுகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்கள் தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களை ஆளுகிற தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தேசத்தை நடத்துவதற்கு கிருபை தருவீராக. ஆண்டவரே ஒவ்வொரு தேசத்தின் தலைவர்களோடு கூட இடைபடுவீராக. ஒவ்வொரு தேசமும் ஆண்டவரே உம்முடைய திட்டத்தை அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரே ராஜாக்களுடைய இருதயங்களை ஆண்டவர் நீர்க்கால்களை போல திருப்புகிற ஆண்டவர், ஆண்டவரே ஒவ்வொரு ராஜாக்களையும் நடத்துவீராக. நாங்கள் எங்கள் தேசத்திற்காக ஆளுகிறவர்களுக்காக ஆண்டவரே ஜெபிக்கிறது போதாது, இந்த நாட்களிலே அதை உணர்த்தி கொண்டு வருகிறீர். தேசத்திற்காக ஜெபிக்க உணர்த்தி கொண்டு வருகிறீர். ஆண்டவரே இந்த கொள்ளை நோயினாலே உயிர்களை இழந்த ஆண்டவரே
அப்பா, குடும்பத்தினர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆறுதலின் தேவன் ஆறுதல் படுத்துவீராக. ஆண்டவரே, தேசமானது உம்முடைய அன்பை அறிந்து கொள்ள, தேசமானது உம்முடைய ரட்சிப்பை அறிந்து கொள்ள, வசன வெளிச்சத்திலே பார்க்கும் பொழுது இது உபத்திரவ காலம் ஆண்டவரே, இது கொள்ளை நோய் வரக்கூடிய காலம், இது கடைசி காலம் என்று அறிந்திருக்கிறோம். உலகமானது இந்த செய்தியை அறிந்து கொள்வதாக தேவ ஜனமாகிய நாங்கள் இந்த செய்தியை உலகத்திற்கு கொண்டு போக கிருபை தருவீராக. அதற்காக இந்த டிஜிட்டல் ஸ்பேஸை நாங்கள் யூஸ் பண்ண, இந்த டிஜிட்டல் மீடியாவை நாங்கள் யூஸ் பண்ண எங்களுக்கு கர்த்தர் கிருபை தருவீராக. இன்றைக்கு எங்களை ஆசீர்வதித்ததற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். Have a great week. God bless you.